ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, நெறைய பேருக்கு இது புதுசா இருக்கலாம். நெறைய பேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நெறைய பேருக்கு இது தெரியாம கூட இருக்கலாம். ஸோ, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ, நம்மளோட லேப்டாப் இல்ல பிசி அப்படிங்கிறது ஆரம்பத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நல்ல ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண அதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஹேங்கிங் ஆகும். ஸோ, யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லேக் ஆன மாதிரி எல்லாமே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ, அது சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன், சிஸ்டமோட ஸ்பீடு, அதோட கெப்பாசிட்டிய மிஞ்சி நம்ம அதுக்கு ஏதோ லோட் குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் திங். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லேப்டாப் இல்ல பிசில தேவையில்லாம அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்றதும், ரிமூவ் பண்றதும் அப்படி அந்த ரொட்டீன் பழக்கங்கள் வச்சிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் திங்ஸ். ஏன்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணதும், திரும்ப அத அன்இன்ஸ்டால் பண்ணதுமா இருக்கும்போது, அதோட கேட்ச் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ் இது எல்லாமே ஒரு மாதிரி குப்பையா நம்மளோட லேப்டாப்ல சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ, இதனால ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு ஸ்லோ ஆகுறதுக்கும், ஹேங் ஆகுறதுக்கும் அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டெஸ்க்டாப். ஸோ, இந்த டெஸ்க்டாப் எப்பவுமே நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். டெஸ்க்டாப்ல நெறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டெஸ்க்டாப்ல வந்துட்டு ஃபோல்டர் போட்டு டெஸ்க்டாப்லயே வந்துட்டு நீங்க ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ, இந்த பழக்கம் முற்றிலுமே கூடாது. ஏன்னா, டெஸ்க்டாப்ல நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அது வந்துட்டு சி ஃபைல் அதாவது டெஸ்க்டாப் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 8 எம்பி மட்டும் தான் அதோட ரிசீவ் ஏரியாவாவே எடுத்து வச்சுக்கும். ஸோ, இந்த ஃபைல்ஸை நம்ம வந்துட்டு ஓவர்லோட் கொடுத்து நமக்கு அதை ப்ராசஸ் பண்ண வைக்கும்போது இது சி டிரைவை தான் நமக்கு இந்த டெஸ்க்டாப் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, நீங்கள் என்ன பண்ணுங்க, டெஸ்க்டாப்பை ஃப்ரீ பண்ணி வைங்க. எதை ஃபோல்டருமே நீங்கள் வந்துட்டு ஒரு டி டிரைவ் இல்லை ஒரு இ டிரைவ் எதையாவது ஒன்று நீங்கள் வந்து சப் ஃபோல்டரை போட்டுட்டு அந்த ஃபோல்டரை நீங்கள் ஷார்ட்கட் கோடை கொடுத்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே இன்னொரு அதர் டிஸ்கில் தான் யூஸ் ஆகும். ஸோ, இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட பிசி லேப்டாப் வந்துட்டு ஸ்லோ ஆகுறத தடுக்கலாம். அடுத்தபடியா நம்ம வந்துட்டு டெம்பரரி ஃபைல்ஸ். ஸோ, இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம கிளியர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ, அது என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பற்றி இது வரைக்கும் தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்து உங்களோட சிஸ்டமில் நீங்கள் இதை பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சிஸ்டம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் ஆர் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டெம்பரரி ஃபைலை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண போகிறோம். ஸோ, டெம்ப் ஃபைல் அவ்வளோ போதும். இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ, இது வந்துட்டு இப்போ நான் அடிக்கடி கிளியர் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ, நிறைய பேர் இது நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ, இது வந்து எல்லாமே டெம்பரரி ஃபைல்ஸ் தான். ஸோ, இது எல்லாமே கண்ணை மூடிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ, என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துருக்கோங்க, ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். நீங்கள் டெலீட் பண்ணும்போது ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். ஸோ, இது வந்துட்டு சிஸ்டம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ, அது டெலீட் ஆகாது. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுத்துக்கோங்க. ரன் கமாண்டுக்குள்ளே போயிட்டு %temp அதாவது %temp டெம்பை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும். இதில் சில ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெலீட் ஆகுது. இது என்னென்னா சிஸ்டம் ரிசீவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைல்ஸு. அது டெலீட் ஆகாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலாக நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா சேம் கமாண்ட் கொடுத்துக்கோங்க. ஃப்ரீ பேட்ச் அதாவது நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். prefetch ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஃபோல்டர் வந்துட்டு எம்டியாக இருக்குது. ஸோ, இது வந்துட்டு நான் அடிக்கடி கிளியர் பண்ணுறதுனால இது எம்டியாக இருக்குது. இந்த செட்டிங்ஸ் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ, இது யூஸ் பண்ணாதவங்க இதை கண்டிப்பாக போயிட்டு இதுலேயும் எல்லா ஃபைல்ஸுமே டெம்பரரி ஃபைல்ஸாக தான் இருக்கும். இதை நீங்கள் தைரியமாக
டெலீட் பண்ணலாம். ஓகே, மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இதை தான் நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு டிஸ்க் கிளீனப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க் கிளீனப் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 GB இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேணாம். அப்படி இல்லை, நார்மலாக எனக்கு எதுலேயுமே முக்கியமான ஃபைல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டெம்பரரி ஃபைல்ஸ் தான், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். இந்த க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட டெம்பரரி ஃபைல்ஸ் க்ளீன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி நமக்கு தரும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். மோஸ்ட்லி விண்டோஸ் அப்டேட் க்ளீன் இப்போ ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய இருக்கும். நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் உங்களுக்கு முக்கியமாக ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணோம்னா, இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதையும் கூட தாராளமாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் மற்ற எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் தான். ஸோ ரீசைக்கிள் பின் வரைக்கும் இது வந்துட்டு கிளியர் பண்ணிடும். ஸோ இந்த விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிற ஃபைல் கூட நீங்கள் டெலிட் பண்ணலாம். இதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஏன்னா விண்டோஸ் அப்டேட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டேட் ஃபைல்ஸை எடுத்து வச்சுக்கிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா இது பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணவா அப்படிங்கிறது கேட்குது. நீங்கள் டெலிட் கொடுத்துக்கலாம். டெலிட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 1 or 2 minutesல கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிரும். டெலிட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேம் கமாண்ட் அடிச்சுக்கோங்க. விண்டோஸ் +R ரன் கமாண்டுக்குள்ளே வந்துட்டு msconfig. ஸோ மறக்க மாட்டீங்க, msconfig msconfig அடிச்சிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பூட்டு. ஸோ இந்த பூட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் இது வந்துட்டு செலக்ட் ஆகாமல் இருக்கும். இதில் வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணோடனே இந்த ஆப்ஷன் எனபிள் ஆகும். எனபிள் ஆன உடனே இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 4 அப்படிங்கிறது உங்களுக்கு எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும்னு அதை ரிஸ்டார்ட் கேட்கும். அப்புறம் முக்கியமாக சர்வீஸ் அப்படிங்கிறது, இந்த சர்வீசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் இதை லாஸ்ட்டில் இருக்கு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு சிஸ்டம் ஆன் ஆகும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்கள் இந்த சர்வீஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனபிளில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். எனபிள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த செட்டிங்ஸ் தேவையில்லையோ, எது உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகாமல் இருக்கணும் இது இந்த அப்ளிகேஷன் எல்லாம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு டிசபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. இது வந்துட்டு பண்ணும்போது உங்களோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்ளை கொடுத்தா போதும். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நேராக சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணவும் அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களோட சிஸ்டம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேட்டகரியில் போயிட்டு லார்ஜ் ஐக்கான்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு பவர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு செலக்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு பேலன்ஸில் இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதனால் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட பேட்டரியோட யூசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் டெஸ்க்டாப்புக்கு நீங்கள் இதை தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஹை பர்ஃபார்மன்ஸ் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நார்மலை விட நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.